ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்ட் மாஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு எங்க இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோமா, இதை காப்பி பண்ணிட்டு இதை நான் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து செல்சியஸ் டு ஃபேரன் ஹீட்டும் நான் கண்டுபிடிக்க போறேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ ஹோட்டல் மெனு ப்ராப்ளம், இதையும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ரைட், இதையும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நான் 3 ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். எந்த ப்ரோக்ராம் எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியல, எங்க முடியுதுன்னு தெரியல. ஆனா 3 ப்ரோக்ராம் இருக்கு. நான் போட்டிருக்க இந்த எத்தனை லைன், 38 லைன்ல there are 3 different problem statements இல்லையா? எஸ் சார். எது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? இந்த ப்ரோக்ராம் நான் அப்படியே இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட ப்ரோக்ராம், எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபைல அப்படியே இந்த மாதிரி ஒரு ஃபைல உங்ககிட்ட யாராவது கொடுத்தாங்கன்னா எந்த ப்ரோக்ராம் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப கடையில போயிட்டு உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வரோம், கடலை பருப்பு வாங்கிட்டு வரோம், வெந்தயம் வாங்கிட்டு வரோம். வீட்டுல வாங்கிட்டு வந்தா 3த்தையும் தனித்தனி டப்பால போட்டு வைப்பீங்களா, ஒரே டப்பால போட்டு வைப்பீங்களா? தனித்தனியா சார். ஓகே, யார் வீட்லயா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே டப்பால மொத்தமா கொட்டி வைப்போமா? எல்லாத்தையும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றது தானே, ஏன் ஒரே டப்பால கொட்டாம ஏன் தனித்தனியா டப்பால கொட்டி வைக்கிறோம்? எது எப்ப தேவையோ அப்ப எடுத்து யூஸ் பண்றதுக்கு சார். வெரி குட். எந்த பொருள் எப்ப தேவைப்படும் தெரியாது, நம்ம தேவைப்படும் போது கரெக்டா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் இல்லையா? நான் கடுகு டப்பால கையை வச்சு எடுத்தேன்னா கடுகு மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. உளுத்தம்பருப்பு டப்பால கையை வச்சு எடுத்தேன்னா உளுந்து மட்டும்தான் வரணும், வேற வரக்கூடாது. உளுத்தம்பருப்பு டப்பால கை வச்சு எடுத்தோம்னா கடுகு வருமா? வராது இல்லையா? உளுந்து டப்பால நீங்க உளுந்து தான் கொட்டி வச்சிருப்பீங்க, கடுகு கொட்டி வச்சிருக்க மாட்டீங்க. ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ இந்த கடுகு டப்பா வந்து கடுகு டப்பாவோட வேலையை மட்டும்தான் பார்க்கும், உளுந்து டப்பாவோட வேலையை பார்க்காது. உளுந்து டப்பாவுக்கு உளுந்து டப்பாவோட வேலை மட்டும்தான் பார்க்கும், மற்ற வேலையை பார்க்காது. கடுகு நான் எத்தனை தடவை வேணும் அப்படின்னாலும், கடுகு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் பத்தல, 2வது தடவை எடுக்கணும் அப்படின்னா ஐ டேக் த கடுகு டப்பா ஒன் மோர் டைம். நான் 2வது தடவை உளுந்து டப்பா எடுப்பேனா? கடுகு பத்தலன்றதுனால உளுந்து டப்பா எடுப்பேனா? எடுக்க மாட்டோம் இல்லையா? சோ ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. எது எப்ப தேவையோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணீங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்க கரெக்டா? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்க. இது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு இட் ஹேஸ் அ நேம், அதுக்கப்புறம் ஒரு பரான்தசிஸ் ஓபன் ஆகும் க்ளோஸ் ஆகும். நடுவில் இருக்கிறதெல்லாம் பராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பராமீட்டர். இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு பராமீட்டர் தான் இருக்கு, அந்த ஒரு பராமீட்டர் வந்து ஸ்ட்ரிங். இது இல்லாமையும் ஒர்க் ஆகும், இது இல்லாமையும் ஒர்க் ஆகும். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பராமீட்டர் இருக்கு, அந்த ஒரு பராமீட்டர் இல்லாமையும் ஒர்க் ஆகும். அந்த ஒரு பராமீட்டரோட டைப் வந்து ஸ்ட்ரிங். பிரிண்ட்டுக்கும் ஒரு பராமீட்டர் இருக்கு, இது இல்லாமையும் ஒர்க் ஆகும். ரைட், இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ஓப்பன் பரான்தசிஸ் க்ளோஸ் பரான்தசிஸ் இப்படி இருந்ததுன்னா இது ஃபங்க்ஷன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட், அஃப்கோர்ஸ் இதை பிரிண்ட் பண்ணிட்டு இன்புட் வாங்கும், ஆனா இது கட்டாயமா ஒரு இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்கும் கரெக்டா? வெறும் பிரிண்ட் பண்றதை மட்டும் பண்ணாது, யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கும் கரெக்டா? எஸ் சார். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குமா? நோ சார், வாங்காது. ஏன்னா அதோட பர்பஸ் அது கிடையாது. அதோட பர்பஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்றதுதான் அதோட பர்பஸ் இல்லையா? இது வந்து என்னன்னா இது ஃபங்க்ஷன்ஸ். இன்புட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இங்க ஃப்ளோட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் வி கால் இட் டைப் காஸ்டிங். ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்?
இன்புட், பிரிண்ட், இன்புட் நான் சொல்லியிருக்கேன். வேற என்ன ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு? நாட் ஃபங்க்ஷன் சார். நாட், அதாவது எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போடுறதா? இல்லை சார், தனியாக நாட்டுன்னு எழுதுறது. சொல்லு, நான் டைப் பண்றேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு. இஃப் இஃப் நாட் ஓகே, இஃப் நம் நாட் இன் சம்திங் XYZ, இப்படி தானே சொல்ற? எஸ் சார். இது நாட் வந்து ஆபரேட்டர், ஓ ஃபங்க்ஷன் ஓகே. கிடையாது. சரியா? ம் நாட் ஓகே வந்து ஆபரேட்டர், அது ஃபங்க்ஷன் கிடையாது. வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? கட்டாயமா நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரிங் பண்ணும்போது. சார் கவுண்ட், ஓகே, கவுண்ட். வேற லோயர் அப்பர் அந்த மாதிரி சம்திங் சார். ஓகே, வேற என்ன? is digit. ஓகே, இஸ் ஆல்பா, இஸ் டிஜிட், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஃபைண்ட், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆர்ட்னு ஒரு ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். இந்த லோயர்ன்ற ஃபங்க்ஷன் கவுண்ட் பண்ணுமா? நோ சார். அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து லோயருக்கு கன்வெர்ட் பண்ணுமா? அதுக்கு உண்டான வேலையை மட்டும் தான் பார்க்கும். என்னோட ப்ரோக்ராம்ல நான் ஒரு தடவை தான் லோயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கா? ஒரு தடவை தான் கவுண்ட் யூஸ் பண்ணணும், ஒரு தடவை தான் அப்பர் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நோ சார். இல்லையா? நான் எத்தனை தடவை கவுண்ட் பண்ணணுமோ அத்தனை தடவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணுமோ அத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரிதான் இஸ் ஆல்பா, டேக் எனி ஃபங்க்ஷன், உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை இன்புட் வேணுமோ அத்தனை இன்புட் கால் பண்ணலாம். எத்தனை பிரிண்ட் வேணுமோ அத்தனை பிரிண்ட் கால் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை லோயரா கன்வெர்ட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க தானே. இந்த லோயர் ஃபங்க்ஷன் வந்து திடுதுப்புன்னு வானத்துல இருந்து குதிச்சிருக்காது. யாரோ ஒருத்தர் இதுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. இந்த லோயர் ஃபங்க்ஷன் இப்படிதான் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கு யாரோ ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் which is defined by Python, அந்த இன்ஸ்டாலர்லயே வந்துரும், பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்லயே வந்துரும். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன். அது சிஸ்டம் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நானோ நீங்களோ இதை டிஃபைன் பண்ணோமா? லோயர்ன்ற ஃபங்க்ஷனை, இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை நானோ நீங்களோ டிஃபைன் பண்ணீங்களா? கிடையாது. பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம ரெண்டு பேரும் டிஃபைன் பண்ணி, இட் இஸ் பார்ட் ஆஃப் பைத்தான், இட் இஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ அது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பில்ட் இன் ஃபங்க்ஷன், சிஸ்டம் ஃபங்க்ஷன், யூ கால் இட் ஹவர் யூ வாண்ட். அது வந்து நம்ம டிஃபைன் பண்ணல, பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்லயே டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளாம் வந்து இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எழுத போறோம் அப்படின்னா அதெல்லாம் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். நம்மளா புதுசா ஒரு ஃபங்க்ஷன் போடுறது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ப்ரோக்ராம்ல எழுதுறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்ல தான் எழுதுவோம். இப்போ இன்புட் வாங்குறதுக்கு இல்லைன்னா இந்த லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அப்பருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கப்புறம் பராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து போர்ட் மாஸோட எக்ஸாம்பிள் இல்லையா? இதுல நான் போர்ட் மாஸ் ப்ரோக்ராம் தான் பண்ணியிருக்கேன். இது நான் போர்ட் மாஸ் கத்துக்கிறதுக்காக நான் பண்ணேன். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு போடணும். டெஃப்ன்றது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் இதுல போர்ட் மாஸ் தான் பண்ணேன் இல்லையா? ஸோ போர்ட் மாஸ் எக்ஸாம்பிள். ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். டெஃப்னு போட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. பராமீட்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஓப்பன் க்ளோஸ் பேரான்திசிஸ். எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன்லாம் போட்டோம்னா, வைல் லூப்லாம் போட்டோம்னா ஒரு கோலன் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கோலன். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள வர்றது எல்லாத்தையும் ஒரு டேப் போட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ள கொண்டு வந்துடணும். இந்த ரெண்டு லைனை நான் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் போர்ட் மாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் போட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு தடவை கால் ஆகும். ரெண்டாவது தடவை கால் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ரெண்டாவது தடவை காப்பி பண்ணி போட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ரெண்டு லைன் இப்போ ரெண்டு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா ஐ எம் காலிங் இட் 2 times. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்க
செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போறேன். டெஃப் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். இதுக்கு ஓப்பன் க்ளோஸ் parenthesis. இந்த ப்ரோக்ராம் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு டேப். இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். கீழே வந்து ஹோட்டல் மெனு இல்லையா? கீழே இருக்கிறது எல்லாமே ஹோட்டல் மெனு. ஸோ டெஃப் ஹோட்டல் மெனு ஓப்பன் க்ளோஸ் parenthesis. கீழே இருக்கிறது எல்லாம் ஏன் எரர் காட்டுதுன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி வரணும். அதுக்கு கீழே ஃபங்க்ஷனுக்கு கீழே ஒரு லைன் கூட இல்லை அப்படின்றதுனால எரர் காட்டுது. ஒரு லைன் கூட இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு டேப் ஸ்பேஸ் போட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தாதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல எந்த ஒரு லைனும் கிடையாது, அதனால எரர் காட்டுது. ஸோ கீழே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டேப். ஓகே, ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. போர்ட் மாஸ், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஹோட்டல் மெனு. 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. 3 ஃபங்க்ஷன்ஸ் நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னோட ப்ரோக்ராம்ல இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் ரன் பண்ணோம்னா என்ன ரன் ஆகும்? இப்போ இந்த ஃபைலை நான் ரன் பண்றேன், என்ன பண்ணும்? ஏதாவது என்ன ஒன்று print கால் ஆகும்? பண்ணணுமா சார்? ஓகே, என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா எந்தெந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சார் ஐ திங்க் எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே வராதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. மத்தவங்க எதுவுமே பிரிண்ட் பண்ணாது அப்படின்றது ஒரு ஆன்சர். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? எது பிரிண்ட் ஆகும்? எது வராதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, மத்தவங்க? எதுவுமே பிரிண்ட் ஆகாது சார். ஓகே, ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ரன் பண்றேன், எதுவுமே பிரிண்ட் ஆகாது, ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஏன் எதுவுமே பிரிண்ட் ஆகாது அப்படின்னா கடுகு டப்பா இருக்கு, உளுந்து டப்பா இருக்கு, ஓகே, வெந்தய டப்பா இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு கடுகு வேணும்னு நான் சொல்லல, உளுந்து வேணும்னு நான் சொல்லல, வெந்தயம் வேணும்னு நான் சொல்லல, எல்லாமே இருக்கு. நான் வேணும்னு சொன்னா மட்டும் தான் எடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் இட் வில் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங். போர்ட் மாஸ் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன், அப்போதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நவ் இட் பிரிண்ட் சம்திங். இந்த லைன் நம்பர் 2 எக்ஸிக்யூட் 2 and 3 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இட் பிரிண்ட் சம்திங் -0.9, ரைட்? இப்போ நான் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் நான் பண்ணணும் அப்படின்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் 32 டிகிரி செல்சியஸ், அதுக்கு வந்து 89.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ நான் எதை கால் பண்றேனோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஒரு தடவை தான் பண்ணணுமானா கிடையாது. எத்தனை தடவை வேணா பண்ணலாம். இஃப் கண்டிஷனுக்குள்ள போடலாம், இஃப் எல்ஸ் இஃப்ல போடலாம், வைல் லூப்ல போடலாம். யூ கேன் டூ எனிதிங். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிட்டு செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் திரும்ப கேக்குது. இப்போ லைன் நம்பர் 43 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ லைன் நம்பர் 44ல கேக்குது 35 95 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நான் 3 தடவை கால் பண்ணியிருக்கேன், அதனால 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகுது. எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். நோ சார். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டைப்ஸ் டாட் py. பொதுவா ஃபங்க்ஷன்ஸ் வந்து 4 வகையா பிரிக்கலாம். எதை வச்சு 4 வகையா பிரிக்கலாம்? எதை வச்சு 4 வகையா பிரிக்கலாம்னா
parameters return type. Parametersக்கு with parameter yes, without parameter 1. So function with parameter, without parameter. Function returning a value, not returning a value. So total எத்தனை காம்பினேஷன் இருக்கு? 4 sir. 4 காம்பினேஷன் இல்லையா? So 2 into 2 totally 4 காம்பினேஷன். எப்படி பண்றது? இப்போ நம்ம addன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோமே. இப்போ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் with parameter returning something. def addன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். add வந்து என்ன பண்ண போகுதுன்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ண போகுது, அவ்வளவுதான். ஓகேவா? இதுல வந்து add வந்து இதுக்கு இப்ப நான் 4 டிஃபரெண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் போட போறேன். அந்த நாலுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் நேம். ஆட் சரி ஆட் 1ன்னு நான் போட்டுக்கிறேன். மேல நான் கமெண்ட் போட்டுக்கிறேன் வித் parameter and with return type. ஆட் பண்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் வேணும்? 2 வேரியபிள் வேணும். ஓகே, 2 வேரியபிள் வேணும், 2 நம்பர் வேணும். நான் 2 நம்பர் ஆட் பண்ணோம்னா எனக்கு அந்த 2 நம்பர் வேணும் இல்லையா? ஏ கமா பி 2 நம்பர் வந்து பராமீட்டரா வாங்கியிருக்கேன். சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கேன்? ரிட்டர்ன் டைப்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எப்படி நான் இந்த சம்மை வெளியில ரிட்டர்ன் பண்றது அப்படின்னா ரிட்டர்ன் சம். பைத்தான்ல வந்து இங்க ரிட்டர்ன் டைப் போட மாட்டோம். ஆனா இதுவே நீங்க மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா இங்க டெஃப்க்கு பதிலா இதோட டேட்டா டைப் பார்ப்பீங்க. C++, ஜாவா, சி லாங்குவேஜ், .NET, டேக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டெஃப்க்கு பதிலா இங்க வந்து டேட்டா டைப் இருக்கும். ஆனா பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா டெஃப்னு போடுவோம். ஓகேவா? ஸோ 2 பராமீட்டர் வாங்கியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கால் பண்றது அப்படின்னா add 1 of 1, 2. என்ன ரிசல்ட் வரும்? 3 சார். 3. ஓகேவா? ரன் பண்றேன். 3 வரலையே, ஏன்? சார் கால் பண்ணுங்க. கால் பண்ணிருக்கனே, add 1ன்னு போட்டு கால் பண்ணிருக்கனே. இங்க பிரேக் பாயிண்ட் வைப்போமா? ஓகே, பிரிண்ட் போடல, பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகுது இல்லையா? கால் ஆயிருக்கு, பிரிண்ட் போடல. ஸோ இங்க ரெண்டு பராமீட்டர் 1, 2ன்னு பாஸ் பண்ணிருக்கோம். இதுல சம் ரிட்டர்ன் பண்ணுது. இங்க ரிட்டர்ன் பண்ற சம்மை இங்க எப்படி வாங்குறது அப்படின்னா இங்க ஒரு வேரியபிள் போட்டு வாங்கணும். டோட்டல் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒண்ணு போடணும். ஓகேவா? டோட்டல் ஈக்குவல் டு add 1 of 1, 2. இங்க சம்முன்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இங்க சம்முன்னு போட்டீங்கன்னா இந்த வேரியபிள் வேற, இந்த வேரியபிள் வேற, ரெண்டும் வேற வேற வேரியபிள். ஓகேவா? ரைட். ஸோ இங்க நான் ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக நான் டோட்டல்னு போட்டுக்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு add 1 of 1, 2. print total. இது ஆக்சுவலி ஆட் ஃபங்க்ஷன் தான். நான் _1 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் அடுத்து இன்னொரு 3 ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போறேன். அதை மூணுமே வந்து ஆட் தான், அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பிரிண்ட் டோட்டல் அப்படின்றப்போ 3 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் பிரேக் பாயிண்ட் வச்சு நான் ரன் பண்ண போறேன். லைன் நம்பர் 6லயே பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். 7. அடுத்து நான் இந்த பட்டன் பிரஸ் பண்ணனா எக்ஸிகியூஷன் எங்க போகும்? எந்த லைனுக்கு போகும்? சார். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் இருக்கு, ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லல. ஓகேவா? ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் கால் ஆகும், தானா கால் ஆகாது. ஸோ நான் ஸ்டெப் ஓவர் கொடுத்தேன்னா அது அடுத்த லைனுக்கு தான் போகும்.
ஐ மீன் ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகாது, ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கிற அடுத்த லைனுக்கு தான் போகும். ஸோ லைன் நம்பர் 8, 9 இது வரைக்கும் எக்ஸிக்யூட்டே ஆகல. நான் இங்கே தான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். கடுகு டப்பாவை கொண்டா அப்படின்றத நான் இங்கே தான் கேட்கிறேன். இது வரைக்கும் கடுகு டப்பா இருக்கு, உள்ள கடுகு இருக்கு, அவ்வளவுதான். கடுகு டப்பா கொண்டு வான்றத நான் இங்கே தான் கேட்கிறேன். அப்பதான் வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் போகணும். அதனால ஸ்டெப் ஓவருக்கு பதிலா ஸ்டெப் இன் 2 கொடுக்க போறேன். F11 கொடுத்தனா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகும். இப்போ ஏன்ற வேரியபிள்ல 1ம் பின்ற வேரியபிள்ல 2ம் இருக்கு. இங்க நான் 2 கொடுத்துருக்கேன், அது ரெண்டும் இங்க பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பராமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு, செகண்ட் பராமீட்டர் வந்து செகண்ட் வேரியபிளுக்கு. ஓகே, இப்போ ஸ்டெப் ஓவர் கொடுத்தனா சம் ஈக்குவல் டு 3 இதை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் பண்றத இந்த டோட்டல்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இன்னும் ஸ்டோர் ஆகல, அடுத்த லைனுக்கு போகும்போது ஸ்டோர் ஆயிரும். டோட்டல்ல 3 வந்துருச்சு, பிரிண்ட் 3, அவ்வளவுதான். எனி கொஸ்டின்ஸ்? ஹரி, என்ன கொஸ்டின்? சார் ரிட்டர்னுங்கிறது எனக்கு புரியல சார், புதுசா இருக்கு. ஓகே, சோ இங்க சம் வந்து கால்குலேட் பண்ணிட்டோமா? எஸ் சார். இந்த சம் வந்து 3 அப்படின்றத வெளி உலகத்துக்கு அனுப்புனாதான் வெளி உலகத்துக்கு 3ன்றது தெரியும் இல்லையா? ஆமா சார். இதை நான் இங்க போடாம விட்டுட்டேன்னா வெளி உலகத்துக்கு அது 3ன்றது தெரியாது. அது சம்ம கால்குலேட் பண்ணி தனக்குள்ளேயே வச்சுக்கும். 3ன்றத வெளியில சொல்லாது. வெளியில சொல்லு எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் இதுதான் ரிசல்ட்ன்றது வெளியில சொல்லணும். எப்படி சொல்லும்? இப்படிதான் சொல்லும். ஸோ 9ல ரிட்டர்ன் போட்டா அந்த சம்மோட வேல்யூ எங்க சார் போகும்? 12க்கு போகுமா? சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த 3யை ரிட்டர்ன் பண்ணுதா? எஸ் சார். அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை நம்ம இங்க ஸ்டோர் பண்றோம். இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூசர் என்ன கொடுக்குறாரோ அது வருது. எப்படி வருது? அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகே ஓகே ஓகேவா? இந்த ரிட்டர்ன் போடலனா எனக்கு இங்க வாங்குறதுக்கு வேல்யூவே இருக்காது. கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன் எதையுமே வெளியில சொல்லல, அப்போ இங்க வாங்குறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் சொல்லும். நன் எரர் வரல, நன்னு வந்துருச்சு. எரர் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் இஸ் நாட் த்ரோயிங் எனி எரர், பட் தேர் இஸ் நத்திங் டு பிரிண்ட். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். ஓகேவா? ஓகே சார். ரைட். இதுல செகண்ட் காம்பினேஷன் ஃபங்க்ஷன் வித் பராமீட்டர் நோ ரிட்டர்ன் டைப். ஃபங்க்ஷன் வித் பராமீட்டர் நோ ரிட்டர்ன் டைப் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். ஸோ வித் பராமீட்டர் இல்லையா? அப்போ add 2 ஆஃப் a, b அதே ஃபங்க்ஷன் தான், a, b தான். சம்மும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ண போறோம், a plus b. இப்போ லைன் நம்பர் 7ல இருக்கிற ஏபியும் லைன் நம்பர் 12ல இருக்கிற ஏபியும் வேற வேற. நேம் ஒன்னா இருந்தாலும் வேற வேற வேரியபிள். ஓகேவா? என்கிட்ட ஒரு பச்சை கலர் தொப்பி இருக்கு, உங்ககிட்ட ஒரு பச்சை கலர் தொப்பி இருக்கு அப்படின்னா அது பச்சை கலர் தொப்பி தான், ஆனா ரெண்டும் வேற வேற தொப்பி. ஓகேவா? ஒரே கம்பெனி தொப்பி தான், ஆனா வேற வேற தொப்பி. ஓகே, இப்போ நோ ரிட்டர்ன் டைப் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து வெளியில எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. நான் இங்கேயே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் சம். ஓகே, இதுல இப்ப add underscore 2 அப்படின்னா இதுலயும் 1, 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, இல்ல இங்க நான் ஒரு சேஞ்சுக்கு 3, 4ன்னு கொடுத்துக்கிறேன், அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். இதுவும் பிரிண்ட் பண்ணோம், 3 + 4 7ன்னு பிரிண்ட் பண்ணோம். ஆனா அந்த 7 வேல்யூவை வெளியில ஸ்டோர் பண்ண முடியாது. அந்த 7ன்ற ஒரு வேல்யூவை இங்க ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோம். இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். 2 பராமீட்டர் வாங்குது, சம் கண்டுபிடிக்குது, இங்க பிரிண்ட் பண்ணுது, ஆனா எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, ஐ வில் டேக் 5 more minutes. We are already out of time. ஒரு 5 more minutes இந்த டாபிக் முடிச்சிடுறேன். சரியா? சார் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்றீங்க? ஓகே,
ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பராமீட்டர் வாங்குது, ரெண்டு வேரியபிள் வந்து பராமீட்டரா வாங்குது, a, b, which is 3, 4. ஓகேவா? இதுல ரைட், இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ஐ வில் இப்போ 3 நம்பர் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 3 நம்பர் ஆட் பண்றோம். 100 பிளஸ் 5 பிளஸ் 9 எப்படி ஆட் பண்ணுவீங்க? 100 நான் எப்படி ஆட் பண்ணுவேன்னா 100 பிளஸ் 5 105, 105 பிளஸ் 9 114. கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணேன், ரிசல்ட் கண்டுபிடிச்சேன். அந்த ரிசல்ட் கூட 3வது நம்பர் ஆட் பண்ணேன், ரிசல்ட் கண்டுபிடிச்சேன். அதுதான் ஃபைனல் ரிசல்ட். கரெக்டா? ஆமா சார். ஓகே, அதை எப்படி இங்க பண்றது? 3 நம்பரை நான் எப்படி ஆட் பண்றது? 2 நம்பர் எழுதுனதுக்கு தான் எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு. 3 நம்பரை நான் எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, டோட்டல் ஈக்குவல் டு ஆட் 1 ஆஃப் டோட்டல் காமா 5. நான் என்ன பண்றேன்? இன்டைரக்டா 1 பிளஸ் 2 பிளஸ் 5 அததான் பண்றேன். அதை 2 நம்பரா நான் ஆட் பண்றேன். 2 நம்பரை ஆட் பண்ணி டோட்டல் வந்து 3ன்னு கிடைச்சது. இப்போ அந்த 3 கூட 5 ஆட் பண்ணி 8ன்றது நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்க 8 பிரிண்ட் ஆகும். புரியுதா? இந்த 3 லைன் என்ன பண்ணுதுன்னு புரியுதா? புரியுது சார். ஆனா அங்கனக்குள்ளேயே a, b, cன்னு கொடுத்து பண்ணலாம்ல சார்? பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து எத்தனை நம்பர் ஆட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஒரு ஃபார் லூப்ல போட்டு யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுக்கற வரைக்கும் பிரிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பாராமீட்டர் போட முடியும்? புரியுதா? ஓகே சார். சோ 2 பாராமீட்டர் போட்டு நம்ம அப்பப்ப தேவையானப்ப நான் கால் பண்ணிக்கிறேன். 2 நம்பர் ஆட் பண்ணி சொல்லு, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி சொல்லு, டிவைட் பண்ணி சொல்லு. இப்போ இதே விஷயத்த இங்க பண்ண முடியுமானா இங்க பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் த சம். அப்போ இது கூட வந்து 3 டிஜிட் வந்து 3 நம்பர் ஆட் பண்ண முடியுமானா இங்க ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? ஆமா சார். ஏன்னா இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இங்க வந்து நான் டோட்டல்னு வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னா இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது, அதனால வாங்க முடியாது. சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி 3 சம் ஆட் பண்ண முடியுமா, 3 நம்பர் ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியாது. ஓகே, சோ நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். எந்த இடத்துல எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கணும். ஓகே, இது 3வது வகையான ஃபங்க்ஷன் நோ, அதாவது வித்தவுட் பராமீட்டர் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப். பராமீட்டர் கிடையாது, ஆனா ரிட்டர்ன் மட்டும் பண்ணோம். டெஃப் ஆட் 3 ஆஃப் பராமீட்டர் இருக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனா எனக்கு ஆட் பண்றதுக்கு 2 நம்பர் வேணும். அந்த நம்பர் என்ன பண்றது? ஒன்னு a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணிக்கணும். சம் ஈக்குவல் டு a பிளஸ் b நம்மளா அசியூம் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் சம் வித் ரிட்டர்ன் டைப் இல்லையா? ரிட்டர்ன் சம். நான் அடுத்ததையும் போட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வித்தவுட் பராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் தான் அடுத்தது. வித்தவுட் பராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். இதே ஃபங்க்ஷன் தான் காப்பி பண்ணி நான் போட்டுட்டு ஆட் 4 ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது. இந்த ரிட்டர்ன் டைப் இல்லாம பிரிண்ட் சம். சோ இதுல நான் ஹார்ட் கோட் தான் பண்ணிருக்கேன். ஹார்ட் கோட் பண்ணாம இங்க இன்புட்டும் வாங்கிக்கலாம். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கலாம். யூசர் கிட்ட இருந்து என்டர் நம்பர், அதே மாதிரி பிக்கு இன்புட் என்டர் அனதர் நம்பர், இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். யூசர் கிட்ட இருந்து வாங்கலாம். ஆனா ஒரு ஃபார் லூப்ல நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பருக்கும் நான் சம் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இங்க பண்ண முடியாது. ரைட்? ஸோ ஃபார் லூப்ல 1ல இருந்து 10 வரைக்கும் நான் சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு அதுல ஒவ்வொரு டைமும் என்ன நம்பர் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியும். யூசர் கிட்ட இருந்து நான் இன்புட் வாங்க போறது கிடையாது. ஃபார் லூப்ல இருந்து இன்புட் நானா கொடுக்குறேன்.
ஆனா இந்த இடத்துல நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஃபங்க்ஷன் எனக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டர் கிடையாது. ஆனா இட் இஸ் ரிட்டர்னிங் சம்திங். நாலாவது ஒண்ணு, இந்த ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டரும் கிடையாது, உள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அதுவா ஒண்ணு வாங்கிக்க போகுது. சோ இதே 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் போட்டுக்கிறேனே. 2 பராமீட்டர் அது வாங்கிக்க போகுது, சம் கண்டுபிடிக்க போகுது, அந்த சம்ம பிரிண்ட் பண்ண போகுது. வெளியில இருந்து எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, add 4ம் வந்து add 4 அவ்வளவுதான். பராமீட்டரும் கிடையாது, ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. add 4. இப்ப add 3க்கு வந்து add underscore 3, இதுக்கு பராமீட்டர் கிடையாது, ஆனா இட் இஸ் ரிட்டர்னிங் சம்திங் இல்லையா? சோ டோட்டல் ஈக்குவல் டு இட் இஸ் ரிட்டர்னிங் சம்திங் பிரிண்ட் டோட்டல் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஏன்னா இட் இஸ் ரிட்டர்னிங் சம்திங், ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அந்த வேரியபிள, அந்த வேல்யூவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். அதை மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம். யூ கேன் டூ எனிதிங். இட்ஸ் அ நம்பர், யூ கேன் டூ எனிதிங். அந்த நம்பர் வச்சு நான் இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதுல வந்து எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனி கொஸ்டின்ஸ் இதுல? No, sir. ஓகே ஃபைன். ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த செல்சியஸ் ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த செல்சியஸ் ப்ரோக்ராம 0ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எவ்ரி 10 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஃபாரன்ஹீட் வேல்யூன்னு பிரிண்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு ஃபார் லூப்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஃபார் லூப் கிடையாது, ஃபார் லூப்புக்கு உள்ள இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? 10 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 0 டிகிரிக்கு செல்சியஸ்க்கு என்ன ஃபாரன்ஹீட், 10 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஃபாரன்ஹீட், 20 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஃபாரன்ஹீட். ஓகே, ஃபார் எவ்ரி 10 டிகிரி செல்சியஸ் வாட் இஸ் த ஃபாரன்ஹீட் வேல்யூ? ஃபார் லூப்புக்கு உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஃபார் லூப்பை கால் பண்ண கூடாது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் லூப்புக்கு உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறது கிடையாது. ஃபார் எவ்ரி 10 டிகிரி செல்சியஸ் வாட் இஸ் த ஃபாரன்ஹீட் வேல்யூ? ஓகேவா? 0 டிகிரிக்கு இது, 10 டிகிரிக்கு இது. யூசர் கிட்ட இருந்து இன்புட்டே கிடையாது. கொஸ்டின்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சிவரஞ்சனி, என்ன கொஸ்டின்? சார் 0 to 10 இருக்கிற எல்லா இதுக்குமே கண்டுபிடிக்கணுமா ஆஹா. சார்? 10 0, 10, 20, 30, any Celsius which is divisible by 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுக்கு போட வேண்டாம். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இதுக்கு போட வேண்டாம். 0க்கு இந்த வேல்யூ, 10க்கு இந்த வேல்யூ, 20க்கு இந்த வேல்யூ, 30க்கு இந்த வேல்யூ, அப் டு 100 இதுதான் போடணும். 10 அவுட்புட் டோட்டலா. ஓகேவா? எஸ் சார். Okay. Any other questions?